மேசராசி அப்படின்னு சொல்லும்போது அதீத தைரியசாலிங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு அதிலெல்லாம் நன்மை தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்காம டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அது மேசராசியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் யோசிக்காமல் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. முதல்ல தான் வீச்சு, அதுக்கப்புறம் தான் பேச்சு அப்படின்னு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இதனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. காது கொடுத்து கேட்காம போகிற ராசிலாம் இல்லை. கோபம் வந்துடுச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. மற்றபடி இந்த மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப பாசக்கார ராசி, ரொம்ப அன்பான ராசி, நிறைய உறவுகளோட பிறந்த ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய உறவுகளோடு ஒட்டி இணைந்து இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். அதே மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்களா, ரொம்ப அன்பாக இருப்பாங்களா அப்படின்னா உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான். இவங்களுக்கு முன்கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நல்ல ஒரு குணவான்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு செயலில் டக்குன்னு முடிவெடுக்க தெரிந்தவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். அந்த முடிவு வேகமாக எடுத்தணும், அதில் உள்ள நுணுக்கங்களை எப்படி பயன்படுத்தினா நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அறிந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான். என்ன ஒன்று ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குணங்கள் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷமான நாட்களாக, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த பங்குனி மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில முயற்சிகள் வந்து சின்ன சின்ன தடைகளாக கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்பு எதெல்லாம் தடைபட்டுருந்துச்சோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் வேகமாக விவேகமாக சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருக்கிற மேசராசி என்பர்கள் மேலதிகாரியை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தில் கூட சின்ன சின்ன தடைகள், கொஞ்சம் தாமதம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். செய்கிற வேலையில் ரொம்ப கரெக்டாக கணக்கச்சந்தமாக ஒரு பொறுப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கறது அல்லது அடுத்தவங்ககிட்ட நீ இந்த வேலையை செய் அப்படின்னு கொஞ்சம் பெரும்போக்குத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமா ரொம்ப விவேகமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது விரையச்சனி காலம் எங்கேம்மா வருமானம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. அந்த வருமானத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை மட்டும் கரெக்டாக சுப செலவுகளாக கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு திருமணமாகாத இருக்கிறவங்க நல்ல ஒரு வரன் அமைச்சிக்கிறது, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலையில் இறங்குறது, அல்லது ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலையில் இறங்குறதெல்லாம் ரொம்ப நல்லது. முடிந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மேசராசி என்பர்கள்
என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழில்லையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக ஒரு இதில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டிங்லேயோ அல்லது தொழில்லையோ முதலீடு போடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, பணம் முடங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மேசராசி என்பவர்கள். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையுமே மெதுவாக அணுகுங்க. வேகமாக அணுகிறங்கிற பேரில் குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுத்தங்கவுத்தோ அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் செயல்பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை கேட்டு அதற்கேற்ப முடிவெடுங்க. டக்குன்னு அவசரப்பட்டு நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாக்குவாதம் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா விரையச்சனி காலம் என்பதனால மறதி போன்ற பிரச்சனைகள், ஒரு சில இடத்துல நண்பர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன இடைஞ்சல் வந்து ஒரு சின்ன தடை வந்து அதுக்கப்புறம் தான் அந்த போட்டித் தேர்வெல்லாம் வெற்றி பெறத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வேகம் விவேகம் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேகம் மட்டும் இருந்து விவேகம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதனால் இந்த மேசராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை, உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் உடல் சோர்வு, மனசோர்வு, ஒரு சில இடத்துல நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் நுணுக்கமாக பொறுமையாக ஆராய்ந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி உணவு உண்றது, கரெக்டான டைமுக்கு ஓய்வு எடுக்காமல் செல்வது, இதெல்லாம் ஒரு சில ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மேசராசி என்பவர்கள் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உடல்நல பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அலட்சியப்படுத்தாமல் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. அதுவும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி காரமான உணவுகளை கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி செவ்வாய். அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். குரு பகவானும் வக்கரக நிவர்த்தி ஆனதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளாக வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் போட்டு அதை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவெல்லாம் நிறைவேறதுக்கான வழிகள் எல்லாமே தென்படும். ஏப்ரல் 1 முதலே உங்களுடைய ராசிநாதனும் விரயஸ்தானத்தில் வந்து அமரும்போது ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் கிடைக்கிறதா கொஞ்சம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங்லாம் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று ஒவ்வொரு வேலையில் இறங்கும் போதும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏப்ரல் 1 முதல் உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் வந்து அமரும் போது
ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். முதலீடே போட்டிங்கன்னா கூட அதில் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதேமாதிரி நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுங்க. தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய பகவான் வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை துவங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.